எங்கேருந்து வரீங்க? என்ன பண்ணிட்டு? தாம்பரம். ஓகே. ஸோ நீங்க வீட்ல எல்லாம் யார் இருக்காங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுல பையன், மருமக, 3 பேத்தி, பேரன், பொண்ணு எல்லாருமே இருக்காங்க. ஓகே. சமையல்லாம் யாரு வீட்டுல? நான் தான் சமைப்பேன். ஓ சூப்பர். ஸோ இன்னைக்கு நீங்க பேசிக்கா ஆந்திரா? ஆமா. ஓகே. ஸோ ஆந்திரால வங்காய் பஜ்ஜி அப்படின்னா பஜ்ஜி இல்லை, இது ஒரு கிரேவி இல்லாம. ஓகே. ஸோ எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்? இது ரைஸுக்கு வச்சுக்கலாம், சாப்பாட்டு நல்லா. ஓகே ஃபைன். ஸோ இந்த வங்காய் பஜ்ஜிக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு மேம் கிட்ட பேசுவோம், குக் பண்ணுவோம், எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகே. வங்காய்னு சொல்லப்படுற கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, மாங்காய், எண்ணெய், உப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வரமிளகாய், மஞ்சள் தூள், பூண்டு, கடுகு, வடகம். நம்ம பூண்டு மட்டும் தான் எடுத்திருக்கோம், இஞ்சி இதுக்கு தேவைப்படாது. ஓகே. ஸோ கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம். மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இது திருப்பி கட் பண்ணணும். திருப்பி கட் பண்ண போறீங்களா? ஓகே, இந்தாங்க பிளேட் தரேன். இங்க வச்சு கட் பண்ணாலும் சரி, இல்லை எப்படி வச்சு உங்களுக்கு கம்ஃபர்ட்டா எப்படி வேணா கட் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஆந்திராவில் முதல் டைமாக நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, கத்திரிக்காய் இருந்துச்சுனாலே அதை முழுசாக கட் பண்ண, இந்த மாதிரி சாப் பண்ணவே மாட்டாங்க. அதை அப்படியே வச்சு ஸ்லிட் பண்ணி அதில் வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணுறது தான் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு கூட்டு ஸ்டைலில் இருக்குமா மேம்? ஒரு கிரேவி, எல்லாம் போட்டு கலந்த கிரேவி மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நம்ம கத்திரிக்காய் எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இல்லைன்னா குக்கரில் வைக்க. ஓ, குக்கரில் போட்டுடலாமா? ஃபைன். சரி, கத்தி இங்கே வைக்கிறேன். மறுபடியும் தேவைன்னா எடுத்துக்கலாம். அப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்களாம்மா? இல்லை, ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றிட்டாங்க. ஓ, அப்போ வச்சிடுறேன். என்னென்ன தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். வச்சுட்டுங்களா? போட்டுங்களா? கத்திரிக்காய் போட்டாச்சு. தக்காளி போடுறேன். ஓகே. வெங்காயம் போட்டுருக்கேன். தேவையானது போட்டுக்கலாங்களா? தேவையான அளவு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி. ஓகே. காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ. அண்ட் மாங்காய், த ஸ்பெஷல் ஐட்டம். ரொம்ப புளிக்கும். ஓஹோ. தண்ணி தண்ணி அந்த ஜக்ல இருக்கு பாருங்க. ஏதாவது அளவு இருக்கா, இல்லை முழுகிற அளவுக்கு போட்டுக்க போறோமா? மஞ்சள் போட்டு. இந்த ஸ்பூன் இருக்கு. பூண்டு தேவையா? ஓகே. ரெண்டு அப்புறமா வேணும். ஸோ தாளிக்கும் போது போட போறோமா? ஃபைன். கப் அளவுக்கா? அப்படியே ஊத்தினாலும் சரி, இல்லை கப்பு வேணும்னாலும் சரி, உங்க இஷ்டம் தான். ஓகே. இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம் நாங்கள். ஸோ அவங்க சொல்லிட்டும் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள எதாவது ஆட் பண்ணணுமா பார்க்கலாம்.
ஆன் பண்ணலாமா? போதும். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாமா? ம். ரெண்டு விசில் ம். 2 விசில். சூப்பர். ஸோ 2 விசில் இருக்காங்க. விசில் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாம் காம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண போகிறோம். 2 விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. விசில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா குக்கருக்குள்ளே இருக்கிற அந்த ஐட்டங்கள்லாம் வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிரம்மாண்டமான ஃப்ளேவர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ மேம் ப்ரெஷர் போச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாமா? போயிடுச்சு. பண்ணலாமா? ஓப்பன் பண்ணிட்டா? ஓகே. அங்கே வச்சு சூப்பராக வந்திருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம் மேம்? இந்த மத்து ஓகே, மத்து வச்சு கடைய போறோமா? ஓகே. நான் ஆக்சுவலாக முதல்ல அவங்க கிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன், ஏன் இதில் முருங்கைக்காய் ஆட் பண்ணல. அதை இப்போதான் தெரியுது. ஏன்னா கடைய போகிறோம். ஸோ அப்போ முருங்கைக்காய் வச்சு நம்ம கடைய முடியாது. வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பட் அது தேவைப்படாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கடைஞ்சி இந்த ஃப்ளேவர் வேற இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து உப்பு போட போறோம். அண்ட் யூஸ்வலா வந்து புளி ரொம்ப முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் ஆச்சு மேம். நம்ம புளி ஆட் பண்ணலையா? புளி போடல. அதுக்கு பதில் மாங்காய் போட்டிருக்கோம். மாங்காய் இல்லாத புளி போட்டுக்கலாம். ஓஹோ, ஃபைன், ஓகே. அண்ட் என்ன வைக்கலாம்னாங்க மேம்? அதையும் நம்ம வந்து ஆன் பண்ணிடலாங்களா? உப்பு போட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு இங்கே பூண்டு இருந்துச்சு. பூண்டு வேணும்னாங்க மேம். ஸோ அதனால அந்த பூண்டு எடுத்து நான் இங்கே வைக்கிறேன் மேம். ஓகே, இது எடுத்துடலாம். இது எங்கே கேட்டேன்? கொடுங்க. இப்படி வச்சுக்கோ, இல்லை இப்படி வைப்போம். அவ்வளோதான். அங்கே நம்ம கடாய் ஹீட் ஆயிடுச்சுன்னா எண்ணெய் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோ. ஊற்றுட்டுங்களா? என்ன வைக்கட்டுமா? கடுகு போட்டு கடுகு போட்டதுக்கு அப்புறம் காஞ்ச மிளகாய் போடணும். அப்படியே கையில கட் பண்ணி போடலாம். நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வடகம் போடுறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட போறோம். இது எதுக்குமா நல்லா இருக்கும்? ரைஸுக்கு நல்லா இருக்கும். ரைஸ்க்கு நல்லா இருக்கும். தோசைக்கு சாப்பிடலாம். அவ்வளோ காரம் வேண்டாதவங்க இதை எடுத்துக்கலாம்ல. ஏன்னா இதுல அவ்வளவா காரம் போட்டிருக்க மாட்டோம். இதுக்கே வெங்காய பஜ்ஜின்னு பேர் வந்துச்சு. ஏன்னா இது வந்து ஒரு வெங்காய கிரேவின்னு வச்சுக்கலாம். அந்த பஜ்ஜி என்ன தெலுங்குல எதை மீன் பண்றாங்க? தெலுங்குல வெங்காய பஜ்ஜி. அது கடையிறதுனால. ஓஹோ, அந்த கடையிறதுக்கு பஜ்ஜின்னு சொல்லிடுவாங்க. ஃபைன். பூண்டா இதோ இங்க வச்சிருக்கேன். இது கொஞ்சம் தட்டணும்ல. பூண்டை தட்டணுமா? இதுலயே கிரஷ் பண்ணிக்கிறீங்களா? முடியுமா? ஓகே, இதை சிட்டுமா? தட்டி தான் போடணும். அதனால நம்ம மேஷர் யூஸ் பண்ண போறோம்.
பூண்டை போட்டோன்னா கொஞ்சம் அடங்கிடும். பூண்டு போட்டுருவோம். வடகம் போட்டு அப்பா வடகம் போட்டோன்னு நல்ல வாசனை வருது. இதுக்கு என்ன வேணா யூஸ் பண்ணலாமாமா, இல்ல நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படிதான்? நல்லெண்ணெய் போட்டுக்கலாம், கடலெண்ணெய் போட்டுக்கலாம், நெய்யும் போட்டுக்கலாம். ஓ, ஸோ ஒவ்வொரு எண்ணெயில் நீங்கள் ஒரு ரெசிபியை பண்ணும்போது வேற ஒரு விதமான ஃப்ளேவர் கிடைக்கும். இல்லை கருவேப்பிலை மட்டும்தான் பேலன்ஸ். கருவேப்பிலையை போட்டோம் அப்படின்னா அதையும் போட்டுட்டு நம்ம எடுத்து அப்படியே இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. இதுல வந்து நம்ம தூக்கி இந்த கடைசியில போட போறோமா, இல்ல தாளிப்பை மட்டும் குக்கர்ல போட போறோமா? குக்கர்லயே போட்டுடலாம். குக்கர்ல போட்டுடலாமா? ஓகே ஃபைன். ஸோ சூப்பர். ஸோ தாளிப்பை எடுத்து குக்கர்ல போட போறோம். அப்படியே குக்கர் கொடுங்க, நம்ம இங்க வச்சிடலாம். ஏன் அப்படின்னா தாளிப்பு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இது இருந்து கூட இதுல ஊற்றிக்கலாம், எப்படினாலும் பண்ணலாம். கருவேப்பிலை ஓகே. இப்போ சொல்லுங்க மேம், கருவேப்பிலைய போட்டதுக்கு அப்புறம் இதை அதில் ஆட் பண்ண போறோமா? இதுல பண்ணிடலாமா? ஓகே. போதுங்களா? ஆஃப் பண்ணிடலாமா, இல்லை கொஞ்ச நேரம் இருக்கட்டுமா? இல்லை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு உப்பு செக் பண்ணுவோம் மேம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஸ்பூன்லேயே எடுத்து வச்சிடலாம். ஏன் அப்படின்னா ஈஸியராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் நம்ம டிஸ்பிளேக்கு வச்சாச்சு. இதுக்கப்புறம் கார்னிஷ் எல்லாம் ஒன்றும் தேவைப்படாது இல்லை, ஏன்னா நம்ம கருவேப்பிலை போட்டுச்சு, ஆல்ரெடி போட்டாச்சு அப்படிங்கிறதுனால இது கொத்தமல்லி தேவைப்படாது. இப்போ இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருந்தோம் கத்திரிக்காவை. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்து முதல்ல குக்கரில் கத்திரிக்காவை போட்டு, கத்திரிக்காய்க்கு அப்புறம் தேவையான அளவுக்கு தக்காளி, தேவையான அளவுக்கு நல்லா நறுக்கிய வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா, மாங்காய், மஞ்சள் தூள், பூண்டு அண்ட் அதுக்கு தேவையான உப்பு, தண்ணி, இது எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கர்ல ஒரு 2 விசில் விட்டு ப்ரெஷர் போனதுக்கு அப்புறம் இறக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தேவை அப்படின்னா 3 to 4 விசில் கூட போய்க்கலாம். ஏன்னா அது மசியை தான் வைக்க போறோங்கிறதுனால எவ்வளவு மசியுதோ அவ்வளோ நல்லா இருக்கும். குக்கர்ல 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் அதை இறக்கி குக்கர்ல இருந்த விஷயங்கள்லாம் அப்படியே வந்து மேஷரோ இல்லை மத்தோ வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். கடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு வானலியில எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் முதல்ல கடுகு போட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாவை போட்டுட்டு, காஞ்ச மிளகாவும் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நல்லா வந்து பூண்டை க்ரஷ் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வடகத்தை போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனலா கருவேப்பிலையும் போட்டு நல்லா இந்த இந்த நம்ம தாளிப்பு ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்கோம்ல அதை இதுல போட்டுட்டு ஒரு 2 வாட்டி ஸ்டர் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த வங்காய் பஜ்ஜி. ஓகே, ஸோ வங்காய் பஜ்ஜியை இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம். முதல்ல ஆறிடுச்சான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் நல்லா டேஸ்ட் பண்ணலாம். நல்லா இருக்கும்.
ரொம்பவே சூப்பரான ஒரு மசியலாக இருக்குது. என்ன அப்படின்னா உப்பு இருக்குங்களா? எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. பூண்டு போட்டது, அதுக்கப்புறம் மாங்காய் போட்டது, புளி போடாதது வந்து ஒரு ஸ்பெஷலாகவே இருக்குது இந்த ஃபீல் டேஸ்ட் பண்ணும்போது. என்ன அப்படின்னா ஒரு யூஸ்வலாக இல்லாமல் மாங்காவை டேஸ்ட் பண்ணும்போது அந்த புளிப்பு நல்லா தெரியுது. அண்ட் மாங்காவோட புளிப்பும் இதில் இறங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப காரம் வேண்டாம். அதுக்கப்புறம் மசாலா தேவையில்லை. அண்ட் புளியும் சேர்க்கக்கூடாது. யூஸ்வலான ஒரு ரெசிபியாக இருக்கக்கூடாது. ஆனால் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு அது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிச்சான ரெசிபியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் சாப்பிட்லாம். எப்படின்னா எல்லா காய்கறியும் போட்டிருக்கோம், அது மஸ்ட். அண்ட் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் நிறையா காய்கறிகளை சேர்த்துக்கோங்க அப்படின்னு. ஸோ நிறைய காய்கறிகளை தனித்தனி ரெசிபியாக பண்ணும்போது கண்டிப்பாக டைம் இருக்காது, நமக்கு ரஷ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அப்படி ஒரே ரெசிபியில் எல்லா காய்கறியும் போட்டு நல்லா டேஸ்ட்டாக செய்யறதோட மட்டும் இல்லாமல் அந்த வடகம்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்கல்ல, அது இன்னுமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இதை நான் இதுக்கு தொட்டுப்பேன் இல்லை ரைஸுக்கு போட்டுப்பேன் அப்படிலாம் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 2-3 days ஒன்ஸ் செஞ்சுட்டீங்க அப்படின்னா எல்லா காய்கறியும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ரெசிபியில் கிடைக்கும். ஸோ ஒரு கப் வச்சுக்கோங்க, அதை ஒரு ஸ்டார்டராக வச்சுக்கோங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. பட் இன்னைக்கு மேம் பண்ண இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.